Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு physicochemical properties of drug. ட்ரக்குங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எப்படி பயாலஜிக்கல் ஆக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேரியஸ் physicochemical parameters இருக்கு. அதில் இன்னைக்கு சாலிபிலிட்டி பார்க்கலாம். ட்ரக் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் டார்கெட்ஸை வந்து ரீச் பண்ணாதான் நமக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ரீச் பண்ணி அதில் வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக் மாலிகூல் இருக்கிற ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த ட்ரக்கை பொறுத்து தான் ட்ரக் ஆக்ஷன் இருக்கும். வாட் ஆர் த வேரியஸ் ஃபிசியோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ்? சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், அயனைசேஷன், இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். சாலிபிலிட்டிங்கிறது சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக். சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக் எதில் சாலிபிள் ஆகுது? நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர்லேயும், அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற லிப்பிட்லேயும், நெக்ஸ்ட் நம்ம பாடி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதில் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக் நம்ம உடம்புல இருக்கிற சால்வெண்ட்டில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஃபார் த ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இருக்கணும்னா ட்ரக் வந்து சாலிபிள் ஆகிருக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிற நியூ கெமிக்கல் என்டைட்டிஸ் கண்டுபிடிக்கிறது தான், அதாவது மார்க்கெட்டில் வராத லேபில் கண்டுபிடிக்கிறது வந்து முக்கால்வாசி இன்சாலிபிள் இன் வாட்டராக தான் இருக்கும். அது அல்லது பியூர்லி இன்சாலிபிளாக இருக்கும், இல்லைன்னா பார்ஷியலி இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ இந்த இன்சாலிபிள் இருக்கிறத சாலிபிளாக பண்ணால் தான் நமக்கு வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ சாலிபிலிட்டி இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு த ஆக்ஷன். சாலிபிலிட்டி எதை பொறுத்ததுன்னா நேச்சர் ஆஃப் சொல்யூட். நேச்சர் ஆஃப் சொல்யூட்டுங்கிறது நம்ம ட்ரக்கோட நேச்சர், அப்புறம் சால்வெண்ட், அப்புறம் டெம்பரேச்சர், பிஹெச், ப்ரெஷர், இதை பொறுத்து தான் சாலிபிலிட்டி அமையும். சாலிபிலிட்டி வந்து எப்படி நடக்கும்னா, நம்ம ட்ரக்குக்கும் சால்வெண்ட்டுக்கும் அட்ராக்ஷன் நடந்ததுன்னா அதுதான் அஃபினிட்டி. அட்ராக்ஷன் ஆர் அஃபினிட்டி இருந்தால் தான் வந்து சாலிபிலிட்டி நடக்கும். எக்ஸாம்பிள் சைடில் கொடுத்துருக்க பாருங்க. போலார் சப்ஸ்டன்சஸ் சாலிபிள் இன் போலார் சால்வெண்ட், நான் போலார் சப்ஸ்டன்சஸ் வில் சாலிபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். ஸோ அதுதான் அஃபினிட்டி. அதை போலார் சப்ஸ்டன்சஸ் போலார் சால்வெண்ட்டில் தான் அஃபினிட்டி இருக்கும், அதனால அது டிசால்வ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஹெல்டு டுகெதர் எப்படி வந்து ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிருக்குதுன்னா பை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாலிபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் நம்ம ட்ரக்குக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம், அது வந்து சாலிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சால்வெண்ட்டுக்கும் உள்ள அட்ராக்ஷன், இந்த சொல்யூட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ், சால்வெண்ட்டுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சாலிபிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹவு டு இம்ப்ரூவ் த சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக். எப்படி வந்து சாலிபிலிட்டி ஆஃப் த ட்ரக்கு ஒரு மாலிகுல் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆனால் அது வந்து இன்சாலிபிள் இன் வாட்டராக இருக்குது, அதை வந்து நம்ம சாலிபிளைஸ் பண்ணணும். ஸோ எப்படி அதெல்லாம் சாலிபிளைஸ் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணணும். அதுதான் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன். ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை அதுக்குள்ளார ஒரு அயனைசேபிள் குரூப்பை வந்து உள்ளார போட்டோம்னா அது வந்து வாட்டரில் சாலிபிள் ஆகும். அதேமாரி ஹைட்ரஜன் பாண்ட் அடிஷனாக ரிமூவ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி பயோ ஐசோஸ்டெரிசம்ங்கிறது பின்னாடி பார்க்கலாம். அது வந்து ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பாக சேஞ்ச் பண்ணுறது, ஓக்கு பதிலாக என் வந்து அட்டாச் பண்ணுறது. ஸோ அது மாதிரி பயோ ஐசோஸ்டெரிசம். இல்லைன்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரக் வந்து ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்ம் இருக்குது, அந்த கிறிஸ்டலைன் ஃபார்மை வந்து உடைக்கிறது, அப்போ வந்து சாலிபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி ப்ரோ ட்ரக் டிசைன்னா சால்சிலிக் ஆசிட் இருக்குது, அதை வந்து அஸ்டில் சால்சிலிக் ஆசிடாக மாற்றினோம்னா அது வந்து ப்ரோ ட்ரக். ஸோ என்ன ப்ரோ ட்ரக்கு? ஆஸ்பிரின் இஸ் த ப்ரோ ட்ரக் ஃபார் சால்சிலிக் ஆசிட். அது மாதிரி பண்ணும்போது ட்ரக்கோட சாலிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி அயனைசேஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சால்வெண்ட்னா நமக்கு தெரியும் ஒரு கரைப்பான். கோசால்வெண்ட்னா அது கூட இன்னொன்று. இப்போ வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அது கூட மெத்தனால் ஆட் பண்ணால் மெத்தனால் இஸ் த கோசால்வெண்ட். ஓகே, ஸோ சம் சப்ஸ்டன்சஸ்
2 சால்வெண்ட் போட்டால் தான் சாலிபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து இந்த ரொம்ப ரெட் கலர் வந்து கிளம்பாக இருக்குது. கிளம்பாக இருக்கும்போது நோ கோசால்வெண்ட், க்ளோசால்வெண்ட் வந்து ஆட் பண்ணல. கோசால்வெண்ட் ஆட் பண்ணும்போது சால்வெண்ட்டும் சொல்லிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ கோசால்வெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. சம் ட்ரக்ஸ் வில் நாட் சாலிபிள் இன் ஒன் சால்வெண்ட். இது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, காமனாக யூஸ் பண்ணுற கோசால்வெண்ட் எத்தனால், கிளைகால், கிளிசரின், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசால்வெண்ட்ஸ் வித் சால்வெண்ட் கூட சேர்த்துறது. இப்போ கிளிசரின் கூட வாட்டர் சேர்த்தோம்னா வாட்டர் இஸ் த சால்வெண்ட், கிளிசரின் இஸ் கோசால்வெண்ட். ஸோ இது மாதிரி சம் ட்ரக்குக்கு வந்து கோசால்வெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இதை 1 2 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணா எப்படி ட்ரக்கோட சாலிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். சர்ஃபாக்டன்ட்க்கு 2 பார்ட் இருக்கு, ஒன்று ஹெட் இன்னொன்று டெய்லு. ஹெட் பார்ட் வந்து நான் போலார் பார்ட், நான் போலாரா இருக்கும். ஒன்லி CH2 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 அப்படி இருக்கும். டெய்ல் வந்து OH குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். அது வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகும். ஸோ இந்த சர்ஃபாக்டன் வந்து 2லயும் சாலிபிள் ஆகும். எதுல? வாட்டர்லயும் சாலிபிள் ஆகும். லைக் நான் போலார் சால்வெண்ட்னா பென்சீன், டொலின் அப்படியும் சாலிபிள் ஆகும். இப்போ நம்ம ட்ரக்கு கூட இந்த சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணும்போது அது போய் சுத்திக்கும், போய் ட்ரக்கை வந்து சுத்திக்கும். ஹைட்ரோஃபிலிக் ட்ரக்கா இருந்தா எப்படி சுத்திக்கும் அந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட்டோட சேர்த்து சுத்திக்கும். ஹைட்ரோஃபோபிக்கா இருந்தா ஹைட்ரோஃபோபிக் பார்ட்டோட சேர்த்து சுத்திக்கும். ஸோ இது ரெண்டுமே சாலிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம ட்ரக் வந்து வாட்டர்ல சாலிபிளா இருக்குதுன்னா சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணும்போது அது ஆர்கானிக் சால்வெண்ட்ல நான் போலார் சால்வெண்ட்ல சாலிபிள் ஆகிற மாதிரி மாறிக்கும். நம்ம ட்ரக் நான் போலார் சால்வெண்ட்ல சாலிபிள் ஆகிற மாதிரி இருந்தா சர்ஃபாக்டன்ட் ஆட் பண்ணும்போது வாட்டர் சாலிபிளா மாறிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் SLS முக்கியமா இருக்கிறது, SLS, SDS இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். தீஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் சர்ஃபாக்டன்ட்ஸ். அப்புறம் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட்னா ட்வீன்ங்கிறது சப்போஸ்டரிக்கு நம்ம ஆட் பண்ற ஒரு சர்ஃபாக்டன்ட், ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம சாலிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றது எப்படின்னா காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் பீட்டா சைக்ளோடெக்ஸ்ட்ரின் இப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட். நம்ம ட்ரக் வந்து நான் சாலிபிளா இருந்ததுன்னா வாட்டர்ல சாலிபிள் ஆகாம இருந்ததுன்னா சைக்ளோடெக்ஸ்ட்ரின்குள்ளார வந்து நம்ம ட்ரக்கை வந்து உள்ளார காம்ப்ளெக்ஸ் பண்ணோம்னா இப்படிதான் காம்ப்ளெக்ஸ் ஆகும். இன்க்ளூஷன் காம்ப்ளெக்ஸ். உள்ளார போய் டப்பா மாதிரி உள்ள போய் நம்ம ட்ரக் போய் உட்காந்துக்கும். அப்படி உட்காரும் போது அந்த டப்பா சுத்தி இருக்குது இல்லைங்களா, அது பேரு சைக்ளோடெக்ஸ்ட்ரின். இந்த சைக்ளோடெக்ஸ்ட்ரினை சுத்தி OH குரூப் இருக்கறனால இது வாட்டர் சாலிபிளா மாறிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சைடில் கொடுத்துருக்க சிட்ரசின் வந்து ஒரு சூயபிள் டேப்லெட். அதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சைக்ளோஹெக்சாடெக்ஸ்ட்ரின் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி கார்டியோடெக் அப்படிங்கிற ட்ரக் வந்து இன்ட்ராவீனஸ் சொல்யூஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சாலிபிலிட்டி? சாலிபிள் ஆனாதான் ட்ரக் வந்து இது வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் நடந்தாதான் பார்ட்டிஷன் நடந்து அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா ட்ரக் வந்து சாலிபிள் ஆகணும். ஸோ ரிசப்டார்ல போய் அட்டாச் ஆகணும்னா ட்ரக் சாலிபிள் ஃபார்ம்ல இருக்கணும்.